அதான் நீங்க எப்ப என் கூட தானே இருக்கீங்க, ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். ஆண்டவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் சைலண்டா இருந்தார். சரி ரொம்ப ஓவரா பேசுறான், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குடிப்போம் அப்படின்னு. ஏன் ஜெபம் பண்ணாரு? டப்புனு ஒரு நாள் ஒரு பதில் சொன்னாரு. என்னால தாங்க முடியல அந்த பதில். என்ன சொன்னாரு? இயேசுவே ஜெபம் பண்ணார் அப்படின்ட்டாரு. ஆஹா, இது பயங்கரமான பதிலா இருக்கு. இயேசுவே என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணார். இயேசு ஒரு யூதர் தான், ஆனா அவருடைய ஜெபம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஜெபத்துல வந்து பதில் கிடைக்குது. ஜெபம் என்பது பதிலை பெற்று தரணும். ஹல்லேலூயா. Your prayers should receive answers. ஜெபம் என்பது உங்களுடைய சுவாச காற்றை போல இருக்கு. இட்ஸ் a vital breath. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க மாட்டீங்க? தேளு, கல்லு, பாம்ப என்ன பண்ண மாட்டீங்க? கொடுக்க மாட்டீங்க. நீங்க ஒண்ணு கேட்பீங்க, அவர் இன்னொன்னு கொடுப்பாரா? நீங்க சுகத்தை கேட்பீங்க, அவர் வியாதியை கொடுப்பாரா? சொல்லுங்க, கிடையாது. பொல்லாதவர்களாகிய நம்மளே நல்ல ஈவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிதா எதை கொடுப்பாரு? அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். மத்தேயு வந்து இன்னும் அழகா எழுதுவார், நல்ல ஈவுகளை கொடுப்பார்னு எழுதுவார் மத்தேயு. உனக்கு வேணும்னா நீ வந்து கேளு அப்படின்றார். லூக்கா 18:1-8 வரைக்கும் படிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். சோ இந்த ஃபர்ஸ்ட் வசனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தையும் 8வது வசனத்தையும் கனெக்ட் பண்ணோம். இது ரெண்டும் தான் வந்து என்னது, சாண்ட்விச் மாதிரி. சாண்ட்விச்னா என்னது? 2 பிரெட்டுக்குள்ள நடுவுல ஃபில்லிங். அது ஏன் சாண்ட்விச்னு சொல்றாங்கன்னா, 2 பிரெட், இங்க ஒரு பிரெட் இருக்கணும், இங்க ஒரு பிரெட் இருக்கணும். அதுக்கு நடுவுல தான் நீங்க என்ன வைக்கணும்? ஃபில்லிங் வைக்கணும். வெஜிடபிள்ஸ், மீட் அதெல்லாம் நடுவுல வைக்கணும். பிரெட்டை தூக்கிட்டீங்கன்னா அது பேர் என்ன கிடையாது? சாண்ட்விச் கிடையாது. சோ 1வது வசனமும் 8வது வசனம் தான் மேட்ரிங்க. சொல்லுங்க, சாண்ட்விச் சாப்பிடணும்னா 2 சைடும் பிரெட் இருக்கணும். இந்த 2 பிரெட் தான் இப்போ என்னது குடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். சோ முதல் வசனம் எப்படி வருது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். சோ முதல் வசனம் என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அப்படியே 8வது வசனத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்தை, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இப்போ 1:8 படிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். புரிஞ்சிருச்சுங்களா? எப்படி வருது பாருங்க, சூப்பரா. இத புரிய வைக்கிறதுக்கு தான் நடுவில் 6 வசனம். என்னங்க, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்கன்னா. நமக்கு புரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஆண்டவர் நடுவில் ஒரு 6 வசனம் பேசுறாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே 8வது வந்தீங்கன்னா, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? சோ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்றத ஆண்டவர் எதோட லிங்க் பண்ணி பேசுறாரு பாருங்க? விசுவாசத்தோட லிங்க் பண்ணி பேசுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போகாம ஜெபம் பண்றீங்கன்னா அது எதுக்கு அறிகுறி? அவங்க வாழ்க்கையில விசுவாசத்திற்கு அறிகுறி. இட் இஸ் a sign of faith in your life. God is moved only by faith. தேவன் விசுவாசத்தை பார்த்து தான் வேலை செய்கிறார். ஆமென். எபிரேயர் 11:6 ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாதாம். Without faith it is impossible to please God. விசுவாசம் தான் தேவனுடைய கரத்திலிருந்து
அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுது. Amen. Only by faith you receive from the hand of God. The hand of his providence. கொடுக்கிற கரங்கள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டேதான் இருக்குது. ஆனா பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு பிசாசு வந்து ஜெபத்தை அட்டாக் பண்றான். ஜெபத்துல ஒரு அலட்சியத்தை கொண்டு வரான். ஜெபம் பண்ணாம விசுவாசிகளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலிஜியஸ்னுவாங்க. ஆனா ஜெப வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. ரிலிஜியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பரபரன்னு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, சனி நேரம் ஃபுல்லா சர்ச்சிலே கிடப்பாங்க. பாஸ்டருக்கு நான் தான் டீ போட்டு தந்தேன், பாஸ்டருக்கு நான் தான் காப்பி போட்டு கொடுத்தேன், நான் தான் சர்ச்சை தொடச்சேன். அதெல்லாம் நல்லதுதான், சர்ச்சை துடைக்கிறதெல்லாம் நல்லதுதான், யாரும் இல்லைன்னே சொல்லல. ஆனா அது விசுவாசத்தை வெளிக்காட்டல. ஆண்டவர் சொல்ற ஜெபம் தான் விசுவாசத்தை வெளிக்காட்டுது. ஹல்லேலூயா. இதை பண்ணிட்டு இதை விட்டுறது எல்லாரும். எதை விட்டுறது? இதெல்லாம் பண்ணிட்டு எதை விட்டுட்டாங்க? கடைசியில முக்கியமான மாற்றம் விட்டுட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து இதை புரிய வைக்கணும், சீஷர்களுக்கு இதை புரிய வைக்கணும். ஆண்டவர் வந்து நிறைய ஜெபம் பண்ணாரு. அதை வந்து ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு போதிக்கிறாரு. சரி, அதுதான் ஆண்டவருடைய ஒரு why I love Jesus Christ. எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் வந்து என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதனாலதான் என்னுடைய மினிஸ்ட்ரியில நான் வச்சிருக்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம், ஒரு கோட்பாடு என்னென்றால், எனக்கு தெரிந்தது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன் எல்லாருக்கும். நான் எதையுமே மறைக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினா அது உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஏன்னா சத்தியத்தை மறைப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. Hallelujah. I don't have any authority to stop the truth. சோ எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறா எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எதுவுமே ஸ்டாப் பண்ணுவா. ஐயோ, அதை கத்துக்கிட்டா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, இவங்க கத்துக்கிட்டா இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்களா, பிரதர் எங்க ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நல்ல தோசை சுடுவாரு, இப்ப எதிர்த்தாப்புல போய் ஹோட்டல் போட்டார் பிரதர். பரவாயில்ல, ஏத்தாப்புல போடுங்க, நீங்களும் ஊழியம் நல்லா பண்ணுங்க. உலகம் எங்கும் ஊழியம் பண்ணணுமா, உலகம் எங்கும் சுவிசேஷம் சொல்லணுமா? ஊழிய ஆண்டவரே சொல்றாரு பாத்தீங்களா, அறுவடையோ மிகுதி, வேலைக்காரர்களோ கொஞ்சம். நல்லா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஹீலிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன், எனக்கு தெரிஞ்ச ரெவலேஷன் சொல்லி நீங்களும் போய் நிறைய பேரை ஹீல் பண்ணுங்க, நிறைய பிசாசை ஓட்டுங்க. உலகம் எல்லாம் பிசாசு எல்லா இடத்துலயும் வேலை பண்ணிட்டு இருக்கானே, ஒரே ஆள் போய் எங்கத்த ஓட்டுறது? எல்லாரும் போய் ஓட்டினா தானே ஓட்ட முடியும் அவனை. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன பண்ணாரு, எப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன், அதுக்கு மேலேயும் சொல்லித்தரதுக்கு ஒருத்தர் வருவாரு. யாரு? பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. ஏன்னா இப்போ சொன்னா உனக்கு எல்லாம் ஏறாது. ஏன்னா நீங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க, சீஷர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க, ரொம்ப பேசுறாரு ஆண்டவர், புரிய மாட்டேங்குதுன்றானுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, தேற்றவாளன் அனுப்புவேன், அவர் நல்லா பொறுமையா அவனை சொல்லி கொடுப்பாரு உனக்கு எல்லாம் அப்படின்ட்டு. சோ இயேசுவும் சொல்லி கொடுத்தாரு, இப்போ ஹோலி ஸ்பிரிட்டும் கூட கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. சோ இதுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஊமை சொல்றாரு. இந்த ஊமையை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த ஊமையை வந்து நிறைய தப்பா புரிந்து வச்சிருக்காங்க. ஏன்னா நானே ரொம்ப வருஷமா தப்பா தான் புரிஞ்சு வச்சிருந்தேன் ஊமை. ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு புரிந்த பிறகுதான் இந்த ஊமையை புரிஞ்சிச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி போலதான் இருக்கிறாரு. ஏன்னா இந்த விதவை என்ன பண்ணுதான், போய் டெய்லி கெஞ்சுதுன்னு போட்டிருக்கு வசனம், அப்படித்தானே போட்டிருக்கு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். 2வது வசனம், அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டானா, மனுஷரையும் இருந்தான். பாருங்க, இது எப்படி நீங்க ஆண்டவருடைய குவாலிட்டியோட கம்பேர் பண்ண முடியும்? தேவனுக்கும் பயப்பட மாட்டானா, யாரை மதிக்க மாட்டானா? மனுஷனையும். He has no fear of God and regard for man. So இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி யார் கிடையாது? தேவன். It is not the picture of God or it is not the picture of Jesus Christ. இது தேவனுக்கு அடையாளம் கிடையாது, இது தேவனும் கிடையாது. ஹல்லேலூயா. 3வது வசனம் படிங்க சிஸ்டர். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றாரு. அவரே வந்து அவரை பத்தி சொல்லிக்கிறாரு, நான் தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷனையும் மதிக்க மாட்டேன். பெரிய ஊரு நினைப்பாரு மனசுல, அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு அவரு. அவரே சொல்லிக்கிறார், ஆனாலும் இந்த விதவை வந்து அடிக்கடி என்னை தொந்தரவு பண்றா. டெய்லி போன் பண்ணி சார் 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 அப்படின்னு கேட்டனால சரி போய் தொலைது கழுத. சும்மா டெய்லி போன் பண்ணிட்டு இருக்கு. கதவு திறந்தா நிக்கும் போல அந்த அம்மா, கதவு திறந்தா நியாயம் பண்ணுங்க நியாயம் பண்ணுங்கன்னு, சரி பண்ணி தொலைவோம், இல்லைன்னா போகாது. அதனால என்ன பண்ணாரா,
அநீதியுள்ள நியாயாதிபதி சொல்றாரு, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி, 5வது வசனம், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அதனாலதான் நியாயம் செஞ்சாராம். அதுக்கு 6வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, இதான் ரொம்ப முக்கியமானது, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்ப அவன் சொன்னதை கொஞ்சம் யோசின்றார். 6வது வசனம், பின்னும் அவர்களை நோக்கி, கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை கவனிங்கள், சிந்தியுங்கள். என்ன சொல்ற, அந்தபடியே அடுத்த வசனம், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 7வது வசனத்துல ரொம்ப முக்கியமான வேர்டு என்ன தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், த சோசன். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். ஹூஸ் த சோசன்? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட, புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுதான் த சோசன், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள். எவர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவ புத்திரர்கள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க தான் அந்த சோசன் புத்திரர்கள். எப்பவுமே ஒரு வசனம் படிக்கும் பொழுது ஐடென்டிட்டி, அந்த கான்டெக்ட்ல ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கும், ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட். அப்பனா அடையாளத்தின் ஒரு குறி ஒண்ணு இருக்கும். இதுல உங்க அடையாளம் என்னன்னு தேடணும். இதுல என் அடையாளம் வந்து சோசன். சோ பிள்ளை கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? செய்வாராம். நான் கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு செய்வார். நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஜெபம், எனக்கு பதில் கொடுப்பார். பாருங்க, இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு என்னன்னா, என்ன போட்டிருக்காருன்னா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டவர்கள். ஏன் இரவும் பகலும் போட்டிருக்கு? நீ நினைக்கலாம், ஓகே ரொம்ப கெஞ்சினும் போல, இரவும் பகலும் கூப்பிடுறாரு. அது கிடையாது. நீங்க இரவும் பகலும் வந்து அவரை கூப்பிடுறதுனால என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க வேற யாரையும் கூப்பிடலன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. 24 hours யூ ஆர் பிரேயிங் ஒன்லி டு காட். அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை ஒண்ணு இருக்குது, ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் ஒண்ணு தேவைப்படுது உங்களுக்கு. சோ இந்த பிரச்சனைக்கு கர்த்தரும் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்படி சமாளிச்சு உருட்டி பரட்டி ஏதாவது ஒரு மனுஷன் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க, இல்ல, எனக்கு கர்த்தர் தான் என்ன பண்ணும், பதில் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் பதில் கொடுக்கும் பொழுதுதான் அது பூரணமா இருக்கும், நிறைவா இருக்கும் சொல்லி இரவு பகலும் நீங்க யாரை மட்டுமே நோக்கி பாக்குறீங்க? கர்த்தரை மட்டும் நோக்கி பாக்குறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கு வியாதி இருக்குது, டாக்டர் சொல்றாரு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடு, இப்படி எல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணுன்றாரு. நீங்க யோசிக்கிறீங்க, பேசாம போய் நம்ம காசை போட்டு என்ன பண்ணல, ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ என்னை நோக்கி பாரு, என் சிலுவையை பாரு. சிலுவையில நான் உன்னுடைய வியாதிகளும் பலவீனத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அதை நீ பாரு, அந்த சிலுவையை நீ தியானம் பண்ணு, என்னுடைய வார்த்தைகளை கவனி, அது உன்னுடைய இருதயத்துல வை, அது உன்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்றாரு. சோ நீங்க உடனே சொல்றீங்க, இல்ல, நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன், ஆண்டவரை தான் பார்க்க போறேன், நான் இந்த சைடு நான் போக போறது இல்ல, இந்த ஆப்ஷன் என்னது, மெடிக்கல் ஆப்ஷன் நான் எடுக்க போறது இல்ல, ஐ எம் கோயிங் டு லுக் ஒன்லி அட் காட். இரவும் பகலும் நான் அவரை பார்க்க போறேன். நான் பூரண சமாதானத்தையும் பூரண சுகத்தையும் பெற்றுக்கொள்ள போறேன், கம்ப்ளீட் ஹீலிங். ஏன்னா அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் மருந்தாகவும் இருக்குமா. சோ நான் அதை பார்க்க போறேன். I'm going to look at only God and His word. நான் அவரையும் அவருடைய வார்த்தையை மட்டும் தான் பார்க்க போறேன், இரவு பகலும் அதை நோக்கி பார்க்க போறேன், அதே விண்ணப்பம் பண்ண போகிறேன். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அது எதை காட்டுகிறது? தேவன் மேல இருக்கிற அசைக்க முடியாத உங்க விசுவாசத்தை வெளிக்காட்டுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து கெஞ்சுன்னு சொல்லலைங்க, இரவு பகலும் என்னை கெஞ்சு. நம்ம நினைச்சோம் கெஞ்சனும் போல, அப்படிதான் எனக்கெல்லாம் அப்படியே சொல்லி கொடுத்துறாங்க. கெஞ்சினியா, அழுதியா, கூப்பாடு போட்டியா, கண்ணீர் பத்தல, என்ன கண்ணீரே வரமாட்டேங்குது, எப்படி உனக்கு பதில் கொடுப்பாரு? உனக்கு உன் கண்ணீரை பார்த்தா கொடுப்பாரு, எவ்வளவு விடுறியோ அவ்வளவு கொடுப்பாரு உனக்கு கண்ணீர். நீ பாட்டுக்கு அப்படியே ஜாலியா உட்காந்து இருக்க, கண்ணீரே விடாம. எனக்கெல்லாம் அப்படி சொல்லி, கண்ணீர் பத்தல பிரதர் அப்படின்னாங்க. நான் யோசிச்சேன், கண்ணீரே வரமாட்டேங்குதே பிரதர், வேணா பச்சை மிளகா கொடுங்க, சாப்பிட்டு கண்ணீர் விடுறேன்.
ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வர்றது தப்பு கிடையாது. நான்லாம் நிறைய தடவை பைபிள் படிக்கும் போதே அழுதுருக்கேன். ஜெபம் பண்ண பைபிள் படிக்கும் போது வசனம் தொடப்பட்டு எல்லாம் அழுதுருக்கேன் நான்லாம். ஆனா அது நான் முயற்சி பண்ணி அழுதது இல்ல. சரி இப்ப பைபிள் படி அழுதுறணும், எப்படியாவது அழுதுறணும் அப்படி கிடையாது. அது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தொடுதல்னால என்னோட இருதயத்துல தேவனுடைய வார்த்தை வேலை செய்யறதுனால அந்த ஒரு இதுல அந்த இமோஷனல் இது வருது. ஹல்லேலூயா. புரியுது? அது வேற இது வேற. ஆனா என்ன அழுதாதான் கொடுப்பாரு, கெஞ்சினாதான் கொடுப்பாரு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் லூக்கா 11 சொன்னாரு, பொல்லாதவர்களை நீங்களே கல்ல கொடுக்க மாட்ட, தேலை கொடுக்க மாட்ட, பாம்பை கொடுக்க மாட்ட, நல்ல ஈவுகளை தான் கொடுப்பேன். இப்ப நான் எப்படியா உனக்கு நான் பாம்பு தேலு கல்லெல்லாம் கொடுப்பேன்? ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அந்த வந்துருங்க லூக்கா 18 வந்துருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்கு 7வது வசனம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அடுத்த வசனம் பதில் சொல்றாரு பாருங்க. சீக்கிரத்திலே சொல்லுங்க, சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரத்திலே நியாயம். சீக்கிரத்திலே கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். புரியுதுங்களா? சீக்கிரத்திலே. இதுதான் ரொம்ப இங்க முக்கியமான. சீக்கிரத்துல பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள். அதனால உங்களுக்கு ஆண்டவர் எப்படி செய்வாராம்? சீக்கிரமா செய்வாராம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்கிரம் போயிரும் அர்த்தம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. ஏன்னா அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு இருக்கிற உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. For this light affliction is for a moment. 2 Corinthians 4:16-17 படிங்க சிஸ்டர். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் எப்படி உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறது? How is the inner man being renewed and being strengthened? எப்படி புதிதாகுது? வசனத்தினாலும் ஜெபத்தினாலும், through the word and prayer. ஹல்லேலூயா. வார்த்தையினாலையும், ஏன்னா வார்த்தை தான் மருந்தா இருக்குது, வார்த்தை தான் ஜீவனா இருக்குது. அந்த வார்த்தையும் ஜெபமும் சேர்ந்து உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிக்குதான். அது renewal is happening every day in your life. நீங்க வசனத்தை படிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது, you are building the inner man. ஹல்லேலூயா. ஆமென். உள்ளான மனுஷன், சொல்லுங்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் ஆனபடியினாலே, அடுத்த வசனம் 17, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரம் விலகிடும் லேசான உபத்திரம். ரொம்ப முக்கியம். அதி சீக்கிரம் விலகிடும். சொல்லுங்க, அதி சீக்கிரம் விலகிடும். இப்ப இருக்க பிரச்சனை சீக்கிரம் விலகிடும். சீக்கிரம் விலகிடும். பிசாசு என்ன சொல்லுவான்? விலகவே விலகாது. டாக்டர் என்ன சொல்லுவாரு? அவ்வளவுதான் முடிஞ்சு கதைன்னு. அதெல்லாம் போகாது சார் அப்படின்னு ஒரு டாக்டர். நீங்க சொல்லுங்க, அதி சீக்கிரத்துல விலகிடும், இது லேசான உபத்திரம். For this light affliction, இங்கிலீஷ் ரொம்ப அழகா வருது. For our light affliction, which is but for a moment. மோமெண்ட் மினிட் கூட போடல, அவர்னு கூட போடல, பாருங்களேன், மோமெண்ட் போட்டிருக்காங்க. அதனாலதான் எனக்கு தேவனோட வார்த்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டாக்டர்கிட்ட போனா அதெல்லாம் போகாது சார் அப்படின்றாரு. டாக்டர்கிட்ட போனா அதெல்லாம் இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, மருந்தே கிடையாதுன்றாரு. ஆனா வசனத்தை திறந்து படிச்சா அதி சீக்கிரத்தில் விலகிடும் லேசான உபத்திரம்னு வருது. டாக்டர்கிட்ட போனா போகாதுன்னு வருது. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ஒன்னும் உருப்படாத மாதிரி இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா எப்பவுமே மினிமம் பேலன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. என்ன ஆண்டவரே, எப்பவுமே அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனா வேதத்தை திறந்து பார்த்தா அதி சீக்கிரத்தில் விலகிடும் லேசான உபத்திரம்னு வருது. அப்ப எதை நம்பணும்னா, நான் இதை தான் நம்புவேன். ஹல்லேலூயா. நான் வார்த்தையை மட்டும்தான் நம்புவேன். ஏன்னா வார்த்தையின் மூலமாக உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. Through the word of God, the world was created. So உலகத்தை உண்டாக்குன வார்த்தையை மட்டும் தான் நான் நம்ப போறேன். Hallelujah. I am going to believe the word of God which created the world.
ஹalleluya. அந்த வார்த்தை என்னுடைய உலகத்தையும் அது உண்டாக்கும், சிருஷ்டிக்கும். ஹalleluya. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகளே தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. ஆமென். பாருங்க, அந்த 2 கொரிந்தியர் அந்த வசனம் வந்துரு திருப்பி விஜய் 4:17 அதுல போட்டுருக்கு பாருங்களேன். பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. அவர் சொல்றாரு, மேலும் படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அவர் என்ன சொல்றாரு, உபத்திரவம் பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா நம்ம எதை நோக்கி இருக்கோமா? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். சோ காணப்படாதவைகளை எப்படி நீங்க நோக்கி இருப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கண்டுபிடிச்சேன், எப்பெல்லாம் நான் பிரச்சனையை பாக்குறோம்னா அப்ப விசுவாசம் புஷ்ன்னு இறங்குது. பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி இருக்கு விசுவாசம்? அப்படியே இறங்குது, லைட்டா அப்படியே போகுது, அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. தெரியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது, ஆவியில அப்படியே உணர்றேன். அதெல்லாம் சில நேரம் அப்படியே டக்குன்னு அதை விட்டுட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்துல ராபா ஹல்லாமா ஷாராபா ஹல்லாபா தாராபான்னு அந்நிய பாஷையில ஜோம் பண்ணும்போது புஷ் அப்படியே ஏறுது. திரும்ப கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே ஏறுது. அப்படியே ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வசனம் கொடுக்குறாரு, அப்படியே மனசுல வசனத்தை கொடுக்குறாரு ஆண்டவர், அப்படியே வார்த்தையை கொடுக்குறாரு. ரேமா வார்த்தை, அதுக்கு பேர் தான் ரேமா வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நேற்று காலையில ஜோம் பண்ணும்போது, அந்நிய பாஷை ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த ரேமா வார்த்தை யாத்ராவும் 8:19, அப்பொழுது எகிப்தில் உள்ள மந்திரவாதிகள் எல்லாரும் இது தேவனுடைய விரல் என்றார்கள். திஸ் இஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட். அந்த வார்த்தையை தான் நம்ம வச்சு நம்ம ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நான் சொன்ன எல்லாரும் ஹீலிங்காக ப்ரே பண்ணுங்க, தேவனுடைய விரல் இருக்கு உங்க மத்தியில் அப்படின்னு ப்ரே பண்ணும்போது ஒருத்தங்க டெஸ்டிமோனி அமிச்சாங்க. ஒரு சிஸ்டர், எனக்கு ரொம்ப ஒரே பயங்கர பாடி பெயின் அதெல்லாம் இருந்துச்சு, நான் கையை வச்சு ஜோம் பண்ணேன், உடனே எனக்கு எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஐ எம் ஹீல்ட் அப்படின்னு ஒருத்தங்க வாய்ஸ் நோட் அமிச்சாங்க. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய விரல் என்ன பண்ணுமா? உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாத்திடும். தேவனுடைய விரல் என்ன பண்ணுது? உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாத்துது. சோ நீங்க ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? வார்த்தையை அனுப்புறாரு. Hallelujah. When you are praying, God first releases the word to you. நல்லா கவனிங்க, வார்த்தையின் மூலமாக தான் நீங்க எதை விரும்புகிறீங்களோ அதை சிருஷ்டிப்பீங்க நீங்க. Hallelujah. Only by prayer, so only by the word you create what you are expecting in prayer. So நீங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே இந்த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ எனக்கு வேணும், ஆண்டவரே இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் முதல்ல வார்த்தையை தான் அனுப்புவார். சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தையானது வெறுமையா திரும்பாதான். ஹல்லேலூயா. வார்த்தையானது வெறுமையா திரும்பாது. நான் என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன், நான் எதுக்கு ஜோம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வார்த்தையை தான் கொடுக்குறாரு ஆண்டவர். நம்ம ஒரு பொருளுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆண்டவரே கடன் அடைக்கணும், ஆண்டவரே சுகமாகணும், அதுக்கு ஜோம் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் God sends the word. ஏன்னா அந்த வார்த்தையில தான் ஆண்டவர் அந்த பதிலை வைத்திருக்கிறார். In the word of God is the answer to your problem. ஏன்னா தேவனுடைய வார்த்தை விதை போல இருக்கிறது, அதுலதான் ஆன்சர் வச்சிருக்காரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? புரியுதுங்களா? இப்போ நீங்க போய், அதனாலதான் சில தீர்க்கதரிசி போய் ஜோம் பண்ணும்போது தீர்க்கதரிசி வார்த்தையை கொடுப்பாரு. நம்ம என்னையா ஒரு வார்த்தையை தான் கொடுக்குறாரு, என்னையா வல்லமையான தீர்க்கதரிசி, நீங்க ஒரு வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்ல மாட்டாரா? பேர் கீரி சொல்ல மாட்டாரா? உன் பேர் ஜே கிரண் பால், நீ இருக்கிறது டி நகர் அப்படின்னு சொல்ல மாட்டாரா? என்னையா ஒரு சும்மா வார்த்தையை கொடுக்குறாரு. டோன்ட் டேக் த வேர்ட் ஆஃப் காட் லைட்லி. நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம எண்ட் ரிசல்ட்டை தான் பார்த்து தேடிட்டு இருக்கோம்ல, எண்ட் ரிசல்ட்டை தேடிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எண்ட் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற அந்த சீடே உங்களுக்கு கொடுக்குறாரு. சீட் இஸ் மோர் பவர்ஃபுல் பிகாஸ் ஒரு வார்த்தையை வச்சு, ஒரு விதையை வச்சு 10,000 மரங்களை நீங்க உற்பத்தி பண்ணலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மாங்கொட்டையை வச்சு ஒரு தோப்பை நீங்க ரெடி பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு தோப்பை கிரியேட் பண்ணிடலாம். நீங்க ஒரு மாங்கொட்டையை வச்சு பண்ணலாங்க. நீங்க ஒரு மாங்கொட்டையை வச்சு in few years you can have a grove of mangoes. ஒரு பெரிய தோப்பை ரெடி பண்ணிடலாம் ஏக்கர் கணக்கில். ஆண்டவர் விதைப்பு அறுப்பு பிரின்சிபல்ல தான் வேலை செய்வார். Hallelujah. God always works in seed time and harvest. பாருங்க, ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, சரி நோவாட்ட சொல்றாரு, அந்த பெரிய ஜல பிரளயம் நடக்குது பாத்தீங்களா, அந்த ஃப்ளட் நடக்குதுல, ஃப்ளட் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிட்டு மோசேட்ட பேசுறாரு, சரி நோவாட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க,
8:22. 8:22 படிங்க. ஆதியாகமம் 8:22. பூமியுள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பூமியுள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும். சொல்லுங்க. while the earth remains, as long as the earth remains, there shall be seed time and harvest. விதைப்பும் அறுப்பும் என்ன ஆகாதா? மாறாதான். ஹalleluya. விதைப்பும் அறுப்பும் மாறாது. சொல்லுங்க. sowing and reaping will not cease, will never change. விதைச்சீங்கன்னா அறுத்துருவீங்க. சொல்லுங்க. விதைப்பேன் அறுப்பேன், விதைப்பேன் அறுப்பேன், விதைப்பேன் அறுப்பேன், விதைப்பேன் அறுப்பேன். சோ ஜோம் பண்ணும்போது விதைக்கிறீங்க. ஹalleluya. ஜோம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்கறீங்க, ஆண்டவரே விதையை கொடுங்கன்றீங்க. விதைக்கிறவனுக்கு விதைவையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் அவர். சோ விதை அனுப்புறாரு அவர். when you praying he sends a seed to you. ஜோம் பண்ணும்போது விதையை அனுப்புறாரு. விதையை எடுத்து விதைக்க உங்க இருதயமான நல்ல நிலத்துல நீங்க அதை விதைக்கிறீங்க. hallelujah. all the greatest breakthroughs in my life happened through the word of God. என் வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதங்கள் எல்லாமே தேவனோட வார்த்தையின் மூலமா தான் நடந்துச்சு. நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தையை எனக்கு அனுப்புவார். ஏதாவது ஒரு விஷயத்துல நடத்துருவோம். ஜோம் பண்ணும்போது அனுப்புவாரு. பைபிள் படிக்கும் போது வார்த்தை பிரதித்திரமாகும். மெசேஜஸ் கேட்பேன். நான் நிறைய மெசேஜ் கேட்பேன். மெசேஜ்ல ஆண்டவர் பேசுவாரு. வார்த்தை வரும். டப்புன்னு வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தையை பிடிச்சு போனா ஐ வில் ஹோல்ட் இட் ஆஸ் மை டியர் லைஃப். என் ஜீவனே அதை சார்ந்து இருப்பது போல இதை நான் பற்றி கொள்வேன். அது என் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் நான் அப்படிதான் பார்த்துருக்கேன். ஐ வில் ஹோல்ட் இட் ஆஸ் மை டியர் லைஃப். இதுதான் 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 அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுப்போம். பிடிப்பேன், கையில பிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் ஐ see the result for that. hallelujah. அதனாலதான் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தான் முதல்ல அனுப்புவார். எலியாக்கு அனுப்புறாரு ஆண்டவர் வார்த்தை. and Elijah received a word from the Lord. எலியாக்கு தேவனுடைய வார்த்தையை பிரதியுத்தரமாச்சான். பஞ்ச காலத்துல எலியாக்கு தேவனோட வார்த்தை வருது. சோறு வரல, ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் வருது. அந்த வசனம் போடுங்க. 1 ராஜா 17:2. பஞ்சகாலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு 3.5 வருஷம் மழையும் இருக்காது, பனியும் இருக்காது அப்படின்றாரு தேசத்தின் மேல. அப்ப எலியாக்கு ஒரு வார்த்தை வருது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்ணணும்? போஷிக்கணும். சரிங்களா? அவனுக்கு அப்பத்தை அனுப்பணும், ஆகாரத்தை அனுப்பணும். சோ ஆண்டவர் போஷிக்கணும். எப்படி பேசுற பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் அடுத்த வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கிழக்கு திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றின் கடையில் ஒளிந்து கொண்டிரு அப்படின்றாரு. சோ நீ அங்க போ அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? நீ அங்க போ. அங்க போன பிறகுதான் அவனுக்கு தேவையான ஆகாரம் அங்க வருது. பாருங்க. 6வது வசனம் படிங்க சிஸ்டர். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பாருங்க. அப்புறம் 7வது வசனம் படிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. திரும்ப கர்த்தருடைய வார்த்தை வருது. அங்க இப்போ தண்ணி குடிக்க தண்ணி இல்ல. திரும்ப வருது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இப்போ இங்க முடிஞ்சிருச்சு வேலை, அடுத்தது வேற எங்கேயா போனோம். வார்த்தை வருது. வார்த்தை எங்க வருது? எங்க போனோமா? படிங்க. சாரிபாத். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். For I have commanded a widow to provide for you. So எலியாக்கு தேவை ஆகாரம். ஆமென். ஆண்டவர் வார்த்தையை தான் அனுப்புறார். நீங்க எதற்காக ஜெபம் பண்ணாலும் முதல்ல ஆண்டவர் வார்த்தையை தான் அனுப்புவார். This is how God works. God will send a word first. ஏன் முதல்ல வார்த்தையை அனுப்புறாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா முதல்ல அவர் நம்ம இருதயத்தை அமைதியாக்குறார். He is bringing rest to our heart. இளைத்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார் அவர். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, ஏசாயா 28 ஆண்டவர் தீர்க்கதரிசனமா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பல நூற்றாண்டுகள் முன்பதாக பேசுறார் அந்நிய பாஷையை குறித்து. ஏன் அந்நிய பாஷையை பேச சொன்னார் ஆண்டவர்? ஏன் அந்நிய பாஷை? ஏன் தெரிந்த பாஷை இல்லாம அந்நிய பாஷை? வாங்க ஏசாயா 28 11 28:11 படிங்க சிஸ்டர். பரியாச உதடுகளினாலும்
அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். அடுத்தது, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கேட்க மாட்டோம் என்கிறார்களாம். ஜெபம் பண்ணுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு யார் சொல்றா? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு? பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிட்டார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்நிய பாஷை ஆண்டவர் வந்து பெந்தைகோஸ்து நாள் அன்றைக்கு இறக்குறாரு, அனுப்புறாரு. அதுக்கு பல 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 700 இயர்ஸ் முன்னாடின்றாங்க ஏசாயா இருந்தது. அப்பவே சொல்றாரு, இளைத்தவனுக்கு இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல், ஆனாலும் கேட்க மாட்டான். சோ ஏன் ஆண்டவர் இரவும் பகலும் ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, அதான் நான் சொல்றேன். திருப்பி வந்துருங்க, லூக்கா 18 வந்துருங்க, 7ல. இரவும் பகலும் ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு? இரவும் பகலும் நீங்க வேற எதையும் நோக்கி பார்க்க கூடாது. ஏன்னா மாம்சம், உங்களுடைய மாம்சம் இருக்கு பாத்தீங்களா, கார்னல் நேச்சர், அதாவது மாம்ச சிந்தை வந்து ஈஸி வேன்னா எளிய வழிகளை தேர்ந்தெடுக்கும். The flesh always tends towards comfort. மாம்சம் எப்பொழுதும் சுகமா எது இருக்கோ அதை எடுத்துக்கும். ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா சரி கொண்டாந்து தூங்குவோம். கிரண் பாலுக்கார வேலை கிடையாது, அந்நிய பாஷை மீட்டிங்கை போட்டு 6 மணிக்கு எழுதி போட்டு ஜெபம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு வேலை கிடையாது இவருக்கு. அப்படின்னு உங்க மாம்சம் மட்டும் பேசாது, என் மாம்சமும் பேசுது. காலையில தெரியுமா, என் மாம்சமும் பேசு. ஏன்னா நான் படுக்க லேட் ஆயிருது, கொஞ்சம் மினிஸ்ட்ரி ஒர்க் எல்லாம் முடிச்சுனா படுக்க லேட் ஆயிரும். 5:30 மணிக்கு அலாரம் வைக்கும் போது என் மாம்சமும் பேசுது என்கிட்ட. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து டாக்டர் எப்சிபால் ஞானம்பால் என்ன பண்ணிடலாம், மீட்டிங்கை நடத்த வச்சிடலாம். நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, பரவாயில்ல ஒரு நாள் தானே. நான் திரும்ப பேசுவேன் மாம்சத்துக்கிட்ட, மாம்சமே வாய மூடு, நான் போய் ஆண்டவரோட என்ன பண்ண போறேன், ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா மாம்சம் எப்பொழுதும் என்ன பண்ணுது, என்னங்க, மாம்சம் எப்பொழுதும் அந்த ஈஸி வே அவுட்னுவாங்களே, ஈஸி வே. இப்ப ஏன் வந்து உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துக்கிறோம்? உடனே எல்லாம் கியூர்லாம் ஆகாது, நமக்கே தெரியும். அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம், நான் ஆகாதுன்னு தெரியும், அவர் சொல்றதுதான் தெரியுது ஒன்னும் ஆகாதுன்னு. போன உடனே இன்னும் 1 year 2 year வர அதையும் தலையாட்டிட்டு வருவோம் போயிட்டு. ஆனா ஏன் போய் உட்கார்றோம்னா, சரி ஏதோ கொஞ்சம் ஃபீஸை கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், வேலை முடிஞ்சிடும், அவர் ஒரு மருந்து கொடுப்பாரு குடிப்போம். உட்காந்து ஜோம் பண்ணு அப்படின்னா வரமாட்டீங்க. உட்காந்து ஜோம் பண்ணு அப்படின்னா என்ன பண்ண வரமாட்டீங்க. இதுதான் பிசாசோட ஸ்ட்ராட்டஜி. பிசாசோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, உங்களை வந்து மாம்சத்தை சார்ந்து வாழ வைப்பது. அதுதான் பிசாசுன்றதுன்னா, நிறைய நேரம் பிசாசு என்ன பண்ணா, உங்களை வந்து கொலை செய்ய வைக்க மாட்டா, பொய் சொல்ல வைக்க மாட்டா, விபச்சாரம் செய்ய மாட்டீங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, சினிமா பார்க்க மாட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க நீங்க. ஆனா எதை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, மாம்சத்தை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஈஸி வே அவுட். இப்ப போய் நான் டாக்டர்கிட்ட உட்கார்றதுக்கு உட்கார்ந்தது ஈஸியா தெரியும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே அங்க ஒரு டிவி போட்டிருப்பான், அந்த டாக்டர் கிளினிக்ல ஒரு டிவி ஒன்று ஓடும். அந்த வாயை பொழுது அந்த டிவியை பார்த்துக்கிட்டு அவர் வருவாரு, 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வருவாரு. ஆனாலும் அப்படியே உட்காந்துருப்போம், என்னமோ கடவுளே வரா மாதிரி அப்படியே உட்காந்துருப்போம், பெரிய இது மாதிரி உட்காந்துருப்போம். உட்காந்து அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா 1 மணி நேரம் வந்து ஜோம் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது, கஷ்டமா இருக்கு. இதுதான் ரியல் உண்மை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் மனைவிக்கு வந்து ரொம்ப நாளா முட்டி வலி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவான், எனக்கு ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுவான். மச்சான் ஜெபம் பண்றா, இவளுக்கு ரொம்ப மோசமா இருக்கிறேன் ஒய்ஃபுக்குன்னுவான். நானும் ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். அப்புறம் நான் வந்து சொன்னேன், டே நீங்க வார்த்தை எடுத்து படிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, வார்த்தையில நிக்கணும்டா, உங்க விசுவாசத்தை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணேன். நான் எல்லாரையும் என்கரேஜ் பண்றது, நான் அப்படிதான் என்கரேஜ் பண்ணுவேன் எல்லாரையும். அப்புறம் ஒரு தடவை அவளுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அவ போயிட்டா என் ஃப்ரெண்டு கிட்ட. அப்போ அவன் சொல்லியிருக்கான், அந்த பாருமா, உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது. எவ்வளவு பெரிய டாக்டர்னாலும் கூட்டிட்டு போய் ஃபீஸை கட்டி உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. ஆனா அந்த டாக்டர்கிட்ட போனா அவரு அங்க ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணும். அப்புறம் அவர் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாரு, அதுக்கு ஒரு 2 மணி நேரம். அந்த டைமை நீ போய் ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்காந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, வேதத்தை படி, லெட் காட் ஒர்க் இன் யுவர் லைஃப் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவளும் என்ன பண்ணிருக்கா, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் என்ன பண்ணிட்டா, போய் ஆமா கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் she started praying and declaring God's word and she got healed from that. அதுல இருந்து சுகமாயிடுச்சு. 4 மணி நேரம் போய் அங்க என்னைய கேட்டா அதான் நான் சொல்றேன், 4 மணி நேரம் போய் அங்க உட்காந்து 4 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினா ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஹல்லேலூயா. 4 மணி நேரம் எங்கேயோ போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு மனுஷனை பாக்குறதுக்கு 4 மணி நேரம் உட்கார்றதுக்கு நான் உட்காந்து அந்நிய பாஷை பேசினா ரிசல்ட் வேற லெவலுக்கு போயிடும்.
அதனாலதான் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுனார். ஏன்னா சோர்வு எதுல வருது? ஜெபத்துலதான் வருது. நான் பாத்துட்டேன், கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிஸ்ல சோர்வே வர மாட்டேங்குது. கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டினா என்னது? அதான் சொன்ன பாத்தீங்களா, காபி போட்டு கொடுக்கறது, பிரியாணி சர்ச்சில் பிரியாணி கிண்டி விற்கிறது, அப்புறம் அது பண்றது இதை பண்றது, நான் தான் எல்லாத்தையும் பண்றேன் பிரதர், நான் தான் எல்லாம் பண்றேன் பிரதர். அதுல சோர்வே வர மாட்டேங்குது. வாரம் வாரம் போய் கரெக்டா பண்ணுவோம். ஆனா ஜெபத்துலதான் சோர்வு. பிசாசுக்கு தெரியும், நீங்க போய் பிரியாணி கிண்டாலும் சரி, சர்ச்சிலேயே படுத்து உருண்டாலும் சரி, நீங்க தான் சர்ச்சை டெய்லி தொடச்சாலும் சரி, அது என்ன பண்ணாது, வாழ்க்கையில பெரிய பிரயோஜனத்தை கொடுக்காதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அதை அவன் கண்டுக்கவே மாட்டான், விட்டுறான். போய் நல்லா தொட தெச்சத்தோட உருண்டு பரலு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா ஜெபம் பண்ணணும்னு உட்காரும் பொழுதுதான் என்ன வந்துருது நமக்கு, சோர்வு. உட்காரும் பொழுதுதான் கரெக்டா போன் அடிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அப்பதான் உங்ககிட்ட பேசாத ஒரு ஆள் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு போன் பண்ணுவாரு. அன்னைக்குதான் கவனிச்சிருக்கேன், நானும் கவனிச்சேன். அதனாலதான் இப்ப நான் போன் எல்லாம் ஃபிளைட் மோட்ல போட்டுறேன். சில பேர்லாம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ரீசெண்டா பிரதர் உங்களுக்கு போன் பண்ணா ஃபிளைட் மோட்ல இருக்கு. ஏன்னா அப்பனா என்ன அர்த்தம்? பிரதர் ஜெபத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கரெக்டா போன் உட்காருவேன், அப்பதான் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம் உட்காந்து. அப்பதான் யாராவது போன் பண்ணுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னு போன் பண்ணுவாங்க. இது பண்ண நான் பார்த்தேன், இது வேலைக்கு ஆகாது, இது வேலைக்கு ஆகாது. ஏன் நான் சொல்றேன்னா, திஸ் இஸ் வெரி வைட்டல் ஃபார் யூ. பிரேயர் இஸ் த வைட்டல் பிரெத் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய ஜீவனுக்கு ரொம்ப 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 அவசியமானது ஜெபம். அதனாலதான் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றேன். அப்போஸ்தலர்கள் இதுல ரொம்ப ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் கர்த்தரை உங்க காணிக்கையினால ஆராதிக்கிற நேரம். உங்க காணிக்கை கொடுப்பதற்கு சில வழிகளை இருக்குது, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா கொடுப்பதற்கு இந்த கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ மொபைல் நம்பர், என்னுடைய மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jjkiranpaul@okicici. டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கிரண் பால் JJ 021201584236. IFSC கோட் ICIC 00000212. அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உன் பண்ட சாலைகள் பூரணமாய் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோரும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் பூர்ணமாக நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது, அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். My God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. என் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க கர்த்தரோட ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க. கர்த்தரோட ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் கொண்டு போவதற்கு நீங்க உதவி செய்றீங்க. நான் எவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி பண்றேன், ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன். உலகமெங்கும் இந்த வார்த்தை கொண்டு போறதுக்கு, அநேக இடத்துக்கு பயணம் பண்ணி போய் வார்த்தை கொண்டு போறதுக்கு, சுகத்தை கொண்டு போறதுக்கு, விடுதலை கொண்டு போறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. இந்த ஊழியத்தோட நிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நிறைவாக 100 மடங்கு நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய எல்லா பொருளாதாரத்திலையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகளோட வாழ்க்கையிலும், உங்களுடைய கையின் பிரயாசத்திலும் நீங்க பார்ப்பீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்க எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.